இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 6G. இந்த வண்டி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வரும்போது ஒயரில் எலியெல்லாம் கடிச்சு பேட்ரி மட்டும் மாற்றினாங்க. பேட்ரி மாட்டோன்னு ஸ்டார்ட் ஆகி தான் வந்துருந்தது. சரி இதில் ஃபோர் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்ட்டு எல்லா இதுவும் கழட்டிட்டு கோர் செட்டு மட்டும் மாட்டினதுக்கப்புறம் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகலை. சரி ஒயர் எதாவது விட்டு இருக்குன்னு பார்த்தாக்கா எல்லா ஒயரும் எலி கடிச்சு இந்த ECU வரலும் போய் பார்த்தாக்கா ECUவில் இருக்க ஒயரும் லூஸ் கனெக்ஷன் மாதிரி அவுத்து வச்சுருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பம்புக்கு போகிற ஒயரும் அவுத்து வச்சுருந்தது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த ரிலே எல்லாம் செக் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஃபியூஸ் எதாவது போயிருக்குமான்னு எல்லா ஃபியூஸும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகலன்றது வந்து பார்த்திங்கன்னா கிக்கரும் அதில் வந்து ஜாம் ஆகிருந்ததுனால கிக்கரை வந்து கிக் பண்ண முடியல. சரி இப்போ செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ரிலே மாற்றினா சரியாயிடும்னு பார்த்தாக்கா செல்ஃப் ரிலே எல்லாமே கரெக்டாக இருக்குது. செக் பண்ணி பார்த்ததில் செல்ஃப் ரிலே நல்லா இருக்குது. ஹார்னுக்கு போகிற அந்த ரிலே நல்லா இருக்குது. ஃபியூஸ் பாக்ஸில் ஃபியூஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கடைசியில் பார்த்தாக்கா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்புக்கு போகிற அந்த பைப் பம்புக்கு போகும்ல, அந்த பம்புக்கு போகிற லைனில் 3 பின்னு மட்டும் தேஞ்சு எலி கடிச்சிருக்கும். அது தேஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுவும் கட் ஆகிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக அது சால்ட் பண்ணி மாட்டிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த ECU லைனு இதுலேருந்து போய் சிக்னல்ஸ் ECUக்கு போனதுக்கப்புறம் தான் ECUவில் வந்து இந்த ரிலேக்கு ஃபங்க்ஷன் ஆகிருக்க பொழுது அந்த ஃபங்க்ஷனில் தான் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. ஹார்னுக்கும் போகிற